ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताकस्वामिन्निधि नामिने नमाचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणि नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निधि नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्दा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரி அவருடைய அற்புதமான பக்தி, அவரை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரி நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட குரு. ஸ்ரீல மாதவேந்திர பூரி ஆக்சுவலி வந்து மத்வாச்சாரியருடைய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியர். ஆனால் மத்வாச்சாரியர் சம்பிரதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிபதி அப்படின்னு நிறையா நம்ம சம்பிரதாயத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். மத்வாச்சாரியர்கிட்டருந்து அவருடைய சிஷ்யர்கள் நம்மளுடைய குருசீட பரம்பரையில் இடம் பெற்றிருக்காங்க. ஆனால் இவர்கள் தத்துவவாதின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிர்தத்தில். இந்த மத்வாச்சாரிய ஃபாலோயர்ஸ், அவங்க பின்பற்றுபவர்கள் வந்து ஏன் தத்துவவாதின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு, ஒருபொழுதும் ஜீவாத்மா பரமாத்மா கூட ஐக்கியமாக முடியாது அப்படிங்கிற இந்த தத்துவத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் வந்து கிருஷ்ணர் மேலே ராதாகிருஷ்ண பிரேமை அவங்க கிருஷ்ணர்கிட்ட பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ், இது எதுவுமே மத்வாச்சாரியருடைய ஃபாலோயர்ஸ் வந்து மாதவேந்திர பூரிக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஆச்சாரியர்களும் அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் அதை தெரிவிக்கவில்லை. ஸோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணா அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரம்மா, எந்த சம்பிரதாயத்தில் அவதரிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா 4 சம்பிரதாயம் இருக்குது. ஸ்ரீ பிரம்ம ருத்ர சனகா வைஷ்ணவ ஸ்திதி பாவனா தற்பரஸ்தே கலவு பாவ்யா தீ உத்கலே புருஷோத்தமா அப்படிங்கிறது பத்ம புராணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரம்ம ருத்ர சனகா பிரம்ம சம்பிரதாயம் இருக்குது, ஸ்ரீ சம்பிரதாயம், லக்ஷ்மி சம்பிரதாயம், தென் ருத்ர சம்பிரதாயம், தென் சனக சம்பிரதாயம். 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் இருக்குது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறார், ஓகே எந்த சம்பிரதாயத்தில் அவதரிக்கலாம் அப்படின்னு. அப்போ வந்து இந்த மாதவேந்திர பூரிக்கு முன்னாடி வரைக்கும் மத்வாச்சாரியருடைய ஃபாலோயர்ஸ் வந்து யாருமே வந்து
இந்த மாதுரிய பிரேமை அதை வந்து ஆக்சுவலி அவர்கள் தெரிவிக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கையில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் வந்து ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி விதக்த மாதவாங்கிற அந்த நாடகத்தில் எழுதியிருக்கார். அனர்ப்பித சரீம் சுரா கருணையா அவதீர்ண கலோ சமர்ப்பயுதும் உன்னதோஜ்வல ரசாம் ஸ்வபக்தி ஸ்ரீயம். ஸ்வபக்தி ஸ்ரீயம் தன்னுடைய சொந்த பக்தியினுடைய பொக்கிஷமான ரைட் ஸ்வபக்தி ஸ்ரீயம் தன்னுடைய சொந்த பக்தியினுடைய பொக்கிஷமான உன்னத உஜ்வல ரசாம். உன்னத உஜ்வல ரசாம் அப்படின்னா இந்த மாதுரிய பிரேமை, கிருஷ்ணத்திலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய இந்த ஃபீலிங்ஸ், இது வந்து உன்னத உஜ்வல ரசாம் அப்படிங்கிறது ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி ரொம்ப அருமையாக வர்ணிக்கிறார் விதக்த மாதவாங்கிற ட்ராமாவில். ஸோ இதை வந்து மத்வாச்சாரியருடைய ஃபாலோவர்ஸ் யாரும் வந்து இதை அவ்வளோவா தெரிவிக்கவில்லை. இதுதான் ஆக்சுவலி ஸ்ரீயம், ஸ்வபக்தி ஸ்ரீயம், பொக்கிஷம், பக்தியினுடைய பின்னக்குள், பக்தியினுடைய மிக உயர்ந்த சாரம் இந்த மாதுரிய பிரேமை. அதை வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதை வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு தான் சமர்ப்பயுதும் உன்னத உஜ்வல ரசம் சமர்ப்பயுதும் அவர் அதை கொடுக்கறதுக்கோசரம் தான் வந்திருக்கார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஸோ அது எந்த சம்பிரதாயத்தில் யார் அதை தெரிவிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம்மா. 4 சம்பிரதாயத்திலையும் அதை வந்து பெருசாக யாரும் தெரிவிக்கல. ஆனால் மாதவேந்திர பூரி மத்வாச்சாரியருடைய சம்பிரதாயத்தில் வந்தாலும் அவர் தான் முதல் ஆச்சாரியர். நம்மளுடைய சம்பிரதாயத்தில் அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கக்கூடிய இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் இந்த மாதுரிய பிரேமையை வந்து மாதவேந்திர பூரி தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தெரிவித்தாராம். ஸோ அதனால தான் மாதவேந்திர பூரி தன்னுடைய கடைசி காலத்தில் வந்து அவர் ரொம்ப அருமையான ஒரு பாடல் வந்து பாடுறார். அது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிடிக்கும். அது அடிக்கடி சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவாராம். ஐதீன அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகம். அதில் வந்து கிருஷ்ணாவை வந்து வர்ணிக்கிறார், மதுராபதி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார். பிருந்தாவன மதுர மண்டல பூமி ரைட் அதனுடைய பதி. ஸோ அவரை பிரிஞ்சிருக்கேனே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்ஸை வந்து அந்த பாடல் மூலமாக மாதவேந்திர பூரி தெரிவித்தார். ஸோ மாதவேந்திர பூரி தான் இந்த விப்ரலம்ப சேவான்னு சொல்லுவாராம். பிரபுபாதர் இப்படி சொல்லுவாராம். பிரபுபாதர் இங்கிலீஷில் என்ன சொன்னாராம்மா, கோவிந்தா நெசசிட்டி அப்படின்னு சொன்னாராம். அப்படிதான் வந்து பிரபுபாதர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கோசரம் அவர் இந்த மாதிரியா ஒரு இங்கிலீஷில் வார்த்தை யூஸ் பண்ணாராம்மா, கோவிந்தா நெசசிட்டி. அதாவது கோவிந்தா எனக்கு தேவை, அத்தியாவசிய தேவை, கோவிந்தா எனக்கு அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறத பிரபுபாதர் இப்படி வந்து விப்ரலம்ப சேவா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலி விப்ரலம்ப பாவம் ஒன்று ரைட், அதையே வந்து பிரபுபாதர் வந்து விப்ரலம்ப சேவான்னு கூட சொல்றார். இது ஒரு மிகப்பெரிய சேவையாகும், மிக உயர்ந்த சேவை. நம்ம வந்து சேவை அப்படின்னா நமக்கு உடனே கை காலை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சேவை தான் நமக்கு சேவையாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து உடல் கண்ணோட்டத்திலே ஆழ்ந்திருக்கிறதுனால நமக்கு இதுதான் தெரியும். ஆனால் கிருஷ்ணத்திலிருந்து பிரிந்திருக்கக்கூடிய இயக்கமும் மிக உயர்ந்த சேவையாகும். அதனால தான் விப்ரலம்ப சேவான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரி தான் ஃபர்ஸ்ட் தெரிவித்தார் நம்மளுடைய சம்பிரதாயத்தில். அதனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப திருப்தி அடைந்து மாதவேந்திர பூரியுடைய இந்த அற்புதமான இந்த பக்தி, ஆக்சுவலி பிரபுபாதர் வந்து சொல்கிறார் 10வது காண்டத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில், கிருஷ்ணர்கிட்டிருந்து பிரிந்திருக்கக்கூடிய இந்த ஃபீலிங்ஸ், இந்த இயக்கம்
அது வந்து என்ன ஆகுதாமா, சிம்பிளி நான் கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கேனே, அது வந்து ஒரு பெரிய, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சகஜியாங்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஜென்யூன் ஃபீலிங். யார் வேணா இந்த இதை வளர்த்துக் கொள்ளலாம். கிருஷ்ணாட்டு நான் பிரிஞ்சிருக்கேனே. ஸோ இப்போ கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கக்கூடிய இந்த ஃபீலிங் வந்து யார் வேணா இதை வளர்த்துக் கொள்ளலாமே. நான் கிருஷ்ணாவுடைய பின்ன பகுதி. அதான் இதை சோழின சத்யநந்தன சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையாக சொல்லுவார். எப்படின்னா, கிருஷ்ணா கூட நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ரசத்தில் ஆழ்ந்திருக்கேன்னு நினைக்கிறது வந்து சகஜிய டைப்பு. ஏன்னா அதை கட்டுண்ட நிலையில் நான் வந்து கிருஷ்ணரை எங்களுடைய குழந்தையாக நான் பாவிக்கின்றேன், இல்லை கிருஷ்ணரை என்னுடைய காதலராக பாவிக்கின்றேன் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ண முடியாது. அது வந்து சகஜிய முறையாயிடும். ஆனால் நமக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணா கூட உறவு இருக்கு, கிருஷ்ணா கூட நான் உறவு இருக்கு. ஸோ கிருஷ்ணரை விட்டு நான் பிரிந்து இந்த உலகத்தில் உட்காந்துட்டு இருக்கேனே, எப்பொழுது நான் கிருஷ்ணாட்ட திரும்பி செல்வேன் அப்படிங்கிற இந்த ஒரு இயக்கம் வந்து அதிகாரப்பூர்வமானதுன்னு சொல்றார். இதை யார் வேணா வளர்த்துக் கொள்ளலாம். இது வந்து பிரபுபாதர் எப்படி சொல்றாருன்னா, 10வது காண்டத்தில் கிருஷ்ணருடைய பிரிந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபீலிங், இது நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வர 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 என்ன ஆகுமாமா, நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய அனர்த்தாஸ் வந்து எரிஞ்சு போகும்னு சொல்றார் பிரபுபாதர். எவ்வளவுக்கு எவ்வளவு நான் கிருஷ்ணாட்டிருந்து பிரிந்திருக்கேனே, எப்பொழுது நான் கிருஷ்ணாட்ட திரும்பி செல்வேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஏக்கம் அதிகரிக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் அதுக்கு தகுந்தாற் போல எரிஞ்சு போகும் சொல்றார். இப்படியாக அவர் வந்து இது ஒரு பாரடாக்ஸ் சொல்றார். ரொம்ப அருமையா சொல்றார் சச்சினந்தன் மகாராஜ். அப்படின்னா பாரடாக்ஸ்னா புதிர் அப்படின்னு சொல்றார். இது ஒரு புதிர். எப்படின்னா, கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபீலிங், இது வந்து வெளிப்புற ரீதியா வந்து பிரிவு மாறிய தெரியுமாமா. ஆனா நம்மளுடைய ஸ்மரணம் அதிகரிக்கும். கிருஷ்ணன்கிட்ட பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலிங்கை வளர்த்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஸ்மரணம் அதிகரிக்கும். அந்த ஸ்மரணம் அதிகரிக்கும் பொழுது கிருஷ்ணர் உடனே தொடர்பு கொள்வாராம் அந்த குறிப்பிட்ட நபர் கூட. ஸோ உள்ளே தொடர்பு கொள்ளுதல், வெளியில வந்து பிரிவு ஒடுகிறார். இதை வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப அற்புதமா வந்து தன்னுடைய 18 வருட லீலைகள் பூரியில அதை வந்து அதில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இதை ரொம்ப பிரமாதமாக இதை வந்து தெரிவித்தார் தன்னுடைய லீலை மூலமாக. ஓகே. ஸோ ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரியை பற்றி பார்க்கலாம். இந்த மாதவேந்திர பூரி, ஸோ எதற்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்தில் வந்து அவதரித்தார் அப்படின்னா இதுதான் காரணம். இந்த ஒரே காரணம். ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரி தான் இந்த அற்புதமான பொக்கிஷம், ஸ்வபக்தி ஸ்ரீயம், பக்தியினுடைய பொக்கிஷமாகிய இந்த விப்ரலம்ப பாவம், இதை வந்து மாதவேந்திர பூரி தெரிவித்ததுனால சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிடித்து போய் அவர் வந்து இந்த பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயத்தில் அவரும் ஒரு ஆச்சாரியராக அவதரித்திருக்கார். இதுதான் காரணம். அதனால ஒன்லி சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயத்தில் தான் இந்த கிருஷ்ணர்கிட்ட பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சேவை, அந்த ஒரு ஃபீலிங், அதை வளர்த்து கொள்வது சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயத்தில் மட்டும்தான். ஸோ இது மாதவேந்திர பூரியுடைய இதை பார்க்கலாம். இந்த மாதவேந்திர பூரி இவருடைய சமாதி வந்து ரெமுனாவில் இருக்கு. ரெமுனான்னு சொல்லிட்டு பூரியிலிருந்து ஒரு 4.5 மணி நேரம் பிரயாணம் ரெமுனா. அங்கே மாதவேந்திர பூரியுடைய சமாதி அங்கே இருக்கு. ஸோ இந்த ரெமுனாவில் வந்து கீர்ச்சோர் கோபிநாத் ரொம்ப அற்புதமான விக்கிரகம், ரொம்ப பியூட்டிஃபுல். அவர் அங்கே இருக்கார், கீர்ச்சோர் கோபிநாத். ஸோ இந்த மாதவேந்திர பூரி என்ன செய்தார்? இவர் வந்து பிரபுபாதர் வந்து இவரை பற்றி சைத்தன்ய சரிதாமிரத்தில் எழுதியிருக்கார்.
இந்த மாதவேந்திர பூரியுடைய வாழ்க்கையில கிருஷ்ணா பல தடவை அவருடைய அவர் கூட பரிமாற்றம் செஞ்சிருக்கார், அன்பு பரிமாற்றம் செஞ்சிருக்கார். ஸோ இந்த மாதவேந்திர பூரி வந்து ரெமுனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, பூரிக்கிட்ட இருக்கக்கூடிய ரெமுனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா பிருந்தாவனத்தில் இருந்தார். பிருந்தாவனத்தில் இருந்தார். ஸோ அங்கே அவர் வந்து பிருந்தாவனத்தில் கோவர்தன மலை அடியில் அவர் அந்த மாதவேந்திர பூரி கிருஷ்ணருடைய ஆழ்ந்த ஸ்மரணத்தில் இருந்தாராம். ஏன்னா கிருஷ்ணா வந்து நம்மளுடைய ஸ்மரணத்தை வந்து கிரகித்துக் கொள்கின்றார். கிருஷ்ணா ஏனக்கேன பிரகாரேன மனகிருஷ்ணன் வேஷு, என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், ஃபைனலி மனம் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். அதுதான் வந்து நம்ம பக்தி யோகத்தில் பல 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 அங்கங்கள் இருந்தாலும் கடைசியில் ஒருத்தர் வந்து இதுக்கு தான் வரணும், கிருஷ்ணரை இடைவிடாமல் ஸ்மரணம் செய்ய வேண்டும். ஏன்னா ஹிஸ் ராதானந்த் சுவாமி மகாராஜ் வந்து ஒரு இதில் 2005 வந்து அவர் வந்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் கிருஷ்ணா ராமா இவரை வந்து நாம் ஸ்மரணம் பண்ணும் பொழுது நம்ம ஸ்மரணம் மூலமாக பகவான் வந்து உள்ளே நுழைகின்றார்னு சொல்கிறார், நமக்குள்ளே நுழைகின்றார்னு அதில் வந்து அவர் சொல்லியிருக்கார். ஸோ அப்போ இந்த ஸ்மரணங்கிறது வந்து சம்திங், இது வந்து ஒரு கட்டுண்ட நிலையில் நாம் ஒரு சாதனாவாக பயிற்சி செய்ய வேண்டும். இது வெரி இம்பார்ட்டண்ட்டாக. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஷ்டா ஸ்டேஜை தாண்டி ருச்சி ஆசக்தி ஸ்டேஜில் கிருஷ்ணற்றிருந்து பிரிந்திருக்கக்கூடிய நேச்சுரல் கிருஷ்ணற்றிருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஃபீலிங்கிறது வந்து என்னது, அது ஆக்சுவலி ஆழ்ந்த ஸ்மரணம், அவ்வளோதான். இன்டென்ஸ் ஸ்மரணம், தீவிர ஸ்மரணம் தான் அது. அப்போ நிஷ்டாவுக்கு அப்புறம் ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய அளவு கடந்த பற்றுனால, ஆசக்தி அளவு கடந்த பற்றுனால அவர் வந்து கிருஷ்ணற்றிருந்து கிருஷ்ணருடைய ஸ்மரணம் நேச்சுரலாக இருக்குமா, இயற்கையாக இருக்குமா இந்த ருச்சி ஆசக்தி அந்த ஸ்டேஜில். ஆனால் இப்பொழுது நமக்கு கட்டுண்ட நிலையில் சாதன பக்தியை பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு வந்து கிருஷ்ணரை ஸ்மரணம் செய்தல்ங்கிறது சாதனா. அது சாதனா. சாதனானா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஓகே கை காலை யூஸ் பண்ணி செய்யறது மட்டும்தான் சாதனான்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி மிக உயர்ந்த சாதனா இது. நம்மளுடைய மனம், எஸ் பக்தி சாஸ்திரி கிளாஸில் அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க, மனம் கிருஷ்ணரை நினைக்கிறது வந்து நடக்க மாட்டேங்குதுங்களே, திடீர்னு மைண்ட் இழுத்துட்டு போயிடுது அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. வேற ஏதோ எண்ணங்கள் வந்து நம்ம மனம் நம்ம இழுத்துட்டு போயிடுறது. எஸ், அதுக்கு பேர் தான் சாதனா, அதுக்கு பேர் தான் சாதன பக்தி. மனம் வந்து லைக்காது, மனமுக்கு பிடிக்காது. வைதி சாதன பக்தியில மனமுக்கு வந்து கிருஷ்ணரை நினைப்பது பிடிக்காது. மனமுக்கு வந்து ஜட உலக விஷயங்களை நினைப்பது தான் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்ஸ் அகைன். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு கேட்கறதுங்களா கரெக்டா? ஓகே, கேட்கறது இல்லையா? ஸோ மனம் வந்து கிருஷ்ணரை ஸ்மரணம் செய்வது வந்து வைதி சாதன பக்தியில் அதுக்கு பிடிக்காது. பட் மனம் ஜட உலக விஷயங்களை சுலபமாக நினைக்கும். அதுக்கு பேர் தான் சாதனா. அது பிடிச்சி 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 இழுக்கணும். ஏதோ ஏதோ நிஷ்சலதி மனசஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம் ஜெய்தத் ஆத்மன் ஏவாவசம் நயே. கிருஷ்ணா இதை 6வது அத்தியாயத்தில் சொல்றார். மனம் போயிட்டே தான் இருக்கும், ஜட உலக விஷயங்களை பற்றி அது நினைச்சுட்டே தான் இருக்கும். அதை பிடிச்சி இழுக்கணும், திரும்பவும் பிடிச்சி இழுத்து கிருஷ்ணரை நினைக்கணும். இந்த பயிற்சியை வந்து விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் சாதனா. இன்ஃபேக்ட் இட்ஸ் தி பெஸ்ட் சாதனா. இதுதான் மிக உயர்ந்த சாதனா. இது வந்து வலுக்கட்டாயமாக நம்ம பண்ணுவோம் இந்த சாதன பக்தி வைதி ஸ்டேஜில். பட்
ராக அனுக ஸ்டேஜில், ருச்சி ஆசக்திங்கிற ஸ்டேஜில் அது இயற்கையாக நடக்கும். ஏன்னா கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய பற்றுனால தானாக மனம் வந்து கிருஷ்ணர் நோக்கி போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பழகணும். மாதவேந்திர பூரி எப்படின்னா, இவர் வந்து பிருந்தாவனத்தில் கோவர்தன மலை அடியில் இவர் வந்து கிருஷ்ணனுடைய ஆழ்ந்த ஸ்மரணத்தில் இருந்தார். ரொம்ப ஆழ்ந்த ஸ்மரணம். அப்போ பல நாட்கள் மாதவேந்திர பூரி வந்து அவர் வந்து பிரசாதம் சாப்பிட மாட்டாராமா, பல நாட்கள் தண்ணீர் குடிக்க மாட்டாராமா. அந்த கிருஷ்ணனுடைய ஆழ்ந்த ஸ்மரணத்தில் லைத்து இருக்கும்போது அவருக்கு எதுவுமே தெரியாதாம். இப்படி ஆழ்ந்திருக்கும் பொழுது பல நாட்கள் இப்படி மறந்து போயிடாது. இதுக்கு பேர் தான் தன்னை மறந்த நிலைன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இங்க கொஞ்சம் கீர்த்தன் நடக்கிறது, கீர்த்தன் நடக்கிறதுனால கொஞ்சம் சவுண்ட் இது வரத்தா செய்யும். பரவாயில்ல, வேறு வழி இல்லை. ஸோ அவர் தன்னை மறந்த நிலைங்கிறது இதுதான். இது இம்பார்ட்டன்ட். தன்னை மறந்த நிலைன்னா, கட்டுண்டு நிலையில் நாம் எப்பொழுதுமே நான், எனது, என்னை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேயே ஆழ்ந்திருப்போம். அது சம்பந்தமாகவே நம்ம செயல் செஞ்சுட்டே இருப்போம், அது சம்பந்தமாக தான் நம்ம சிந்திப்போம். இதுக்கு பேர் தான் கட்டுண்ட நிலை. நான், எனது, என்னை சார்ந்தது. தன்னை மறந்த நிலைங்கிறது வந்து தன்னுடைய ஜட இருப்பை மறந்த நிலை. அதுக்கு பேர் தான் தன்னை மறந்த நிலை. தன்னுடைய ஜட இருப்பை மறந்த நிலையில் சிம்பிளி கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்தில் ஆழ்ந்திருப்பது. அப்ப தன்னுடைய ஜட இருப்பையே மறந்து போயிடுறாங்க கிருஷ்ணனுடைய ஆழ்ந்த ஸ்மரணத்துல. இதை பரீட்சித் மகாராஜா வந்து செஞ்சார். கிருஷ்ணனுடைய கதைகளை வந்து, புகழ் லீலைகளை வந்து சுகதேவ கோஸ்வாமி வாயிலிருந்து கேட்கும்போது பரீட்சித் மகாராஜா தன்னுடைய ஜட இருப்பை மறந்து போயிட்டார். நான் எங்க இருக்கேன், நான் பிரசாதம் சாப்பிடணும், தூங்கணும், குளிக்கணும், எல்லாத்தையும் மறந்து போயிட்டார். இதுதான் வந்து அந்த ஆழ்ந்த ஸ்மரணத்தினுடைய விளைவு. ஸோ ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரி இந்த மாதிரி பல நாட்கள் மறந்து போயிடுவார், சாப்பிட்றது, தூங்குறது, இது எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இப்படி பிருந்தாவனத்தில் ஒருத்தர் கிருஷ்ணனுடைய ஆழ்ந்த ஸ்மரணத்தில் லைத்து இருக்கும் பொழுது கிருஷ்ணர் எப்படி வராமல் இருப்பார்? கிருஷ்ணர் எப்படி வராமல் இருப்பார்? கிருஷ்ணர் கட்டாயம் வருவார். அப்ப கிருஷ்ணர் வந்து பார்க்குறாரம்மா, ஓகே, இவர் வந்து என்னையவே நினைச்சுட்டே இருக்கார், ரைட். ஸோ கிருஷ்ணர் என்ன பண்றாராமா, மாதவேந்திர பூரிக்கு முன்னாடி தோன்றுகின்றார். ஒரு அழகான இளம் பாலகனாக, ஒரு இளம் பாலகனாக கிருஷ்ணன் வந்து ஒரு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் மாதிரிய, கன்றுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் மாதிரிய ஒரு இளம் பாலகனாக அப்படி கிருஷ்ணனுக்கு முன்னாடி, மாதவேந்திர பூரிக்கு முன்னாடி தோன்றுகின்றார். மாதவேந்திர பூரி பார்க்கிறார். இந்த பிக்சர் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் ரொம்ப அழகான இந்த பிக்சர் வந்து இருக்கு. ஸோ மாதவேந்திர பூரி பார்க்கிறார், யார் இவர் அப்படின்னு, இவ்வளவு கவர்ச்சிகரமா இருக்கார் இந்த பையன். தென் மாதவேந்திர பூரி ஆக்சுவலி இங்க வந்து வருது எப்படின்னா, இந்த சிறுவன் கேட்கிறாரு, ஓ கோசாய், கோசாய், நீங்க வந்து பல நாட்கள் சாப்பிடாம இருக்கீங்க, உங்களுக்கு ஓசரம் நான் வந்து இந்த பாலை கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்க பிடிங்க அப்படின்னு. மாதவேந்திர பூரி கண்ணை திறந்து பார்க்கிறாரம்மா, இந்த அழகான கவர்ச்சிகரமான இளம் பாலகன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. இது ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட். கிருஷ்ணனுடைய லீலையில வந்து பிரகட லீலா, அப்பிரகட லீலான்னு சொல்லுவோம். பிரகட லீலானா தோன்றிய லீலைகள், அப்பிரகட லீலானா தோன்றாத லீலைகள். எஸ், கிருஷ்ணா வந்து பிருந்தாவனத்துல 11 வருடங்கள் தோன்றிய லீலைகள் செஞ்சார். கரெக்ட் தானே? 11 வருடம் தோன்றிய லீலைகள் செஞ்சார். அதுக்கப்புறம் பிருந்தாவன் லீலைகள் கிருஷ்ணா உலக மக்களுக்கு காமிக்கவில்லை. தன்னுடைய கவர்ச்சிகரமான பிருந்தாவன் லீலைகளை கிருஷ்ணா காமிக்கல. 11 வருடம் தான் காமிச்சார். அதுக்கு பேர் பிரகட லீலா. பட் ரொம்ப முக்கியம் என்னன்னா அப்பிரகட லீலா. அப்பிரகட லீலா தோன்றாத லீலைகள். பிருந்தாவன் லீலைகள், தோன்றாத லீலைகள் இன்னமும் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுல யார் நுழைய முடியும்? எல்லாராலையும் நுழைய முடியாது. அந்த அப்பிரகட லீலா, தோன்றாத லீலையில யார் நுழைய முடியும்னா, யாருக்கு தகுதி வாய்ந்தவரோ, யாருக்கு கிருஷ்ணர் மேல பக்தியில் உயர்ந்து இருக்கின்றாரோ அவருக்கு மட்டும்
அந்த அப்ரகட லீலா, கிருஷ்ணனுடைய தோன்றாத லீலைகள்ல கலந்து கொள்ள முடியும். அதற்கு தகுதி வேணும், பக்தியில உயர்ந்திருக்கணும். ஸோ இது அப்ரகட லீலால பங்கு கொள்வதற்கு எல்லாருக்கும் முடியாது. பிரகட லீலா எஸ் கிருஷ்ணா ஓப்பனா எல்லாருக்கும் காமிச்சார் 11 வருட லீலைகள் துவாபர யுகத்தில். பட் அப்ரகட லீலா ரொம்ப ஸ்பெஷல், அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்கு தகுதி வேணும், குவாலிஃபிகேஷன், தகுதி வேணும். ஸோ அப்ப 600 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரி கிருஷ்ணாவுடைய இந்த அப்ரகட லீலா அவர் கூட நடந்தது. அதனாலதான் அவர் ஹை கிளாஸ் ஆச்சாரியா. இந்த மாதவேந்திர பூரிக்கு முன்னாடி இவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். மாதவேந்திர பூரி எப்படி, அவர் ஒரு கோசாய்னா எப்படின்னா ஒரு கோஸ்வாமி. அவருக்கு அனிகேத ஸ்திரமதிர் பக்திமான் மே பிரியோ நரக, பகவத்கீதையில நம்ம படிக்கிறோம். அனிகேத ஸ்திரமதிர், தூய பக்தர். அவருக்கு எப்படி நிக்கேட்டான் என்னது தமிழ், ஆக்சுவலி நிக்கேட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிக்கேட்டான என்னது இருப்பிடம், வசிப்பிடம். அனிகேத அப்படின்னா அவருக்குன்னு குறிப்பிட்ட வசிப்பிடம் கிடையாது. அவருக்குன்னு ஜட உலகத்துல ஒரு குறிப்பிட்ட வசிப்பிடம் கிடையாது. அப்படி கிருஷ்ணா ஸ்பெசிபிக்கா சொல்றார். தன்னுடைய பக்தருடைய, தூய பக்தருடைய லட்சணத்தை வர்ணிக்கும் பொழுது அனிகேதன் ஏன் சொல்றார் கிருஷ்ணா? ஏன்னா அவர் உரிமை கொண்டாட மாட்டாராமா. ஒரு குறிப்பிட்ட இருப்பிடத்தை இதுதான் என்னுடைய இருப்பிடம்னு உரிமை கொண்டாட மாட்டாராம். அவர் கிருஷ்ணரை சார்ந்திருக்கார். அந்த மாதிரி ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரி இந்த மாதிரி அனிகேதா, கிருஷ்ணருக்கு பிரியமானவரமா அந்த மாதிரி பக்தர்கள். இந்த அனிகேத ஒரு குறிப்பிட்ட இருப்பிடத்தை உரிமை கொண்டாடாதவர்கள், உரிமையாக்கி கொள்ளாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அனிகேத. அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கள் சொல்றாங்க. பக்திமான் மே பிரியோதனக, அந்த மாதிரி பக்திமான் எனக்கு பிரியமானவன். ஸோ மாதவேந்திர பூரி பிருந்தாவனத்தில் கோஸ்வாமிகளும் இப்படிதான். கோஸ்வாமிகளும் அவர்கள் அனிகேத. காரணம் இது நம்மளுக்கு புரியாது. இது எப்படின்னா, அவர்கள் அந்த யோக மாயாவுடைய மேற்பார்வைகள் இருக்கிறதுனால ஜட உலகத்துல நாம் எல்லாருமே கட்டுண்ட நிலையில நமக்கு இது தேவையா இருக்கு இல்லையா. ஒரு குறிப்பிட்ட வசிப்பிடம் நம்மளுக்கு தேவையா இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை நம்மளுக்கு தேவையா இருக்கு. அந்த சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். அந்த மாதிரியே ஒரு கண்டிஷன்ஸ் இல்லையா, அதுக்கு பேர் தான் கண்டிஷனிங் சொல்லுவோம், கட்டுண்ட நிலை. இது காரணம் மகாமாயாவோட மேற்பார்வையில் இருக்கிறதுனால நமக்கு என் வீடு, இதுதான் என்னுடைய வீடு அப்படி சொல்லிட்டு நம்ம அடையாளப்படுத்திக் கொள்வோம். இது கட்டுண்ட நிலையில் அப்படிதான். ஆனா இந்த மாதிரி பக்தர்கள் கோஸ்வாமிகள் இந்த மாதிரி தான். அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிருந்தாவனத்துல ஒவ்வொரு மரத்தடியில உட்கார்ந்து உங்க கிருஷ்ணனுடைய லீலைகளை எழுதுவாங்களாம். ஏன் அப்படின்னா ஒரு ஆச்சாரியர் எழுதுறாங்க, ஏன் கோஸ்வாமிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிருந்தாவனத்துல ஒவ்வொரு மரத்தடியில உட்கார்ந்து அவங்க இந்த சாஸ்திரங்கள் எழுதினாங்க அப்படின்னா, அந்த மரத்தடியில கிருஷ்ணா என்ன லீலைகள் செய்தாரோ அது அவர்களுக்கு புலப்படுமாம். அந்த மரத்தடியில 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணா என்ன லீலைகள் செஞ்சாரோ அது அவங்களுக்கு தெரியுமாம், கண்ணுக்கு தெரியுமா. அதனால அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்தடியில இருந்தாங்களாம். இப்படி ஒரு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். ஸோ அதனால அவங்களுக்கு அனிகேத ஒரு குறிப்பிட்ட வசிப்பிடம்ங்கிறது அடையாளப்படுத்தி கொள்ள மாட்டாங்க. ஸோ மாதவேந்திர பூரி இதே மாதிரி தானே. மாதவேந்திர பூரியும் அவர் கோசாய், அற்புதமான ஒரு பக்தர், கிருஷ்ணருக்கு பிரியமானவர். அவர் கோவர்தன மலை அடியில ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அவர் கிருஷ்ணனுடைய ஆழ்ந்த ஸ்மரணம், அது வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி செய்வதற்கு நமக்கு வெறும் மனமும் வாயும் போரும். ஆக்சுவலி அதுதான் உயர்ந்த நிலையில பக்தி செய்வதற்கு என்ன தேவை? நம்மளுடைய மனம் கிருஷ்ணரை நினைக்கிறது, வாய் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லும். அதனால தானே ஆழ்வார்கள் பாடுறாங்க, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இது போரும். பக்தி செய்வதற்கு ஆக்சுவலி எந்த உபகரணங்களும் தேவையில்லை. இது உயர்ந்த நிலை. கட்டுண்ட நிலையில நமக்கு இதை பண்ண தெரியாதனால நம்மளுக்கு உபகரணங்கள் நம்ம பயன்படுத்துகின்றோம். பட் மிக உயர்ந்த நிலையில வாயும் மனமும் போரும். கிருஷ்ணரை நினைக்கிற மனம், வாய் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லணும். பக்தி செய்வது ரொம்ப சுலபமானது. ஸோ மாதவேந்திர பூரி இப்படி ஆழ்ந்திருக்கார்.
தன் பிருந்தாவனத்துல இப்படி கிருஷ்ணருடைய நினைவிலேயே ஆழ்ந்திருக்கும் பொழுது கிருஷ்ணர் எப்படி அவர் விடுவார்? கிருஷ்ணர் அவருக்கு முன்னாடி தோன்றார், இந்த மாதிரிய அவர் கூப்பிடுறார். தன் மாதவேந்திரபுரி கண்ணை திறந்து பார்க்கிறார். இந்த கவர்ச்சிகரமான இளம் பாலகன், கண்ணை பறிக்கக்கூடிய அழகு அப்படி வந்து நிற்கிறார். இவருக்கு தெரியல யாருன்னு. யார்ப்பா நீ? நான் வந்து ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன். தன் மாதவேந்திரபுரி கேட்கிறார், உனக்கு எப்படி தெரியும் நான் வந்து இங்க பசியோடு இருக்கேங்கிறது, பல நாட்கள் நான் சாப்பிடலைங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணா இந்த மாடு மேய்க்கிற சிறுவன் ரூபத்தில் அவர் பேசுறாராமா, ஓ கோசாய், இங்க நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க வந்து இந்த கோவர்தன மலை அடியில் இப்படி உட்கார்ந்துட்டு இப்படி இருக்கீங்க, பல நாட்கள் பிரசாதம் சாப்பிடாம இருக்கீங்க. சாதாரண ப்ரூஃப் ரொம்ப அருமையாக எழுதுறாரு. பிருந்தாவனத்தில் வந்து மதுக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. மதுக்கரின்னு ஒரு வழக்கம் உண்டு. மதுக்கரின்னா அவங்க வந்து பிக்ஷை, கிரகஸ்தர் வீட்டில் போய் அவங்க வந்து பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா உடனே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் ஓகே இப்படின்னு சொல்லிட்டு மதுக்கறி கொடுப்பாங்க. மதுக்கறின்னா அவங்களுக்கு பிக்ஷை கொடுக்குறது. பட் மாதவேந்திரபுரியோ மதுக்கறி கூட பண்ண மாட்டாராமா. மதுக்கறி கூட பண்ண மாட்டாராமா. எதிர்த்தா லாப சந்துஷ்டோ, ஹை கிளாஸ் ஒண்டர்ஃபுல் டிவோட்டி. அவர் வந்து கிருஷ்ணருடைய விருப்ப பிரகாரம் என்ன வருதோ ரைட் அதை பெற்று அப்படியே அதில் ஆழ்ந்திருப்பாராம். காரணம், அவர் மகாமாயாவுடைய மேற்பார்வையில் இல்லை, அவர் யோக மாயாவுடைய மேற்பார்வையில் இருந்ததுனால இந்த உடல் உபாதைகள், பசி, தாகம், தூக்கம், இது எதுவுமே அவரை தொந்தரவு பண்ணாது. இதுதான் மிகவும் உயர்ந்த நிலைன்னு சொல்றது. நமக்கு அது வந்து புரியாது. நம்ம எப்பொழுதுமே பசி, தாகம், தூக்கம் இதனால் தொந்தரவு அடைவோம். அண்ட் மாயா நம்மளை துன்புறுத்திட்டே இருக்கும் இதை வச்சுட்டு. இது மகாமாயாவோட மேற்பார்வையில் இருக்கிறதுனால. ஸோ ரைட், இவர் இப்படி சொல்றார், கிருஷ்ணா வந்து சொல்றாரு, இந்த மாதிரியா நீங்க பல நாட்கள் சாப்பிடாம இருக்கிறது வந்து இந்த இந்த ஏரியாவில் என்ன நடக்கிறதோ அத்தனையும் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு, அண்ட் இங்க இந்த கோவர்தன மலை அடியில பெண்மணிகள் வந்து அவர்கள் வந்து இதை கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட இந்த பாலை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலை கொடுக்குறாரு. அவங்க அண்ட் சொம்பு நிறைய இந்த பாலை கொடுக்குறார். அண்ட் மாதவேந்திரபுரி அதை வாங்கிக்கிறார். அண்ட் அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் என்ன சொன்னாராமா, இங்கேயே வச்சிருங்க பாத்திரத்தை, நான் சாயங்காலம் இங்கே தான் நான் மாடு மேய்ச்சின்னு இருப்பேன், பசுக்களை நான் மேய்ச்சின்னு இருப்பேன், நான் வந்து சாயங்காலம் போகும்பொழுது நான் இங்கே வந்து இந்த பாத்திரத்தை கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ இந்த மாதவேந்திரபுரி இவர் இந்த பாலை வந்து குடிக்கிறார். இந்த பாலை குடித்தா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து மாதவேந்திரபுரி அனுபவித்ததே இல்லையாமா. அவ்வளவு தெய்வீகமான ஒரு டேஸ்ட். அந்த மாதிரி ஒரு பாலை வந்து அவரை பருகினதே இல்லையாமா. இந்த பாலை வந்து பருகினதுக்கு அப்புறம் மாதவேந்திரபுரி அந்த மரத்தடியிலே உட்கார்ந்துட்டு மீண்டும் கிருஷ்ணரை தியானிக்கிறாராமா. ஆனா எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணரை தியானிக்கும் பொழுது மாதவேந்திரபுரிக்கு கிருஷ்ணருடைய ரூபம் வரலையாமா. எப்படி பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு காலையில ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். கிரீடா தியானான் இருக்கு, ரூப தியானான் இருக்கு, குணத்தியானா, நாமஸ்மரணா, இதெல்லாமே அதிகாரபூர்வமான ஸ்மரணங்கள். பக்தி ரசாமிருத சிந்துல இந்த மாதிரி அதிகாரபூர்வமான ஸ்மரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்மரணத்துல பல பல விதங்கள். ஒன்று வந்து கிரீடா தியானம், கிருஷ்ணருடைய லீலைகளை அப்படியே நினைத்து ஆழ்ந்திருத்தல். தென் ரூப தியானம், கிருஷ்ணருடைய கவர்ச்சிகரமான அழகை தியானித்தல். குணத்தியானா, கிருஷ்ணருடைய அற்புதமான தெய்வீக குணங்களை தியானித்தல். நாமஸ்மரணா, நாமஸ்மரணா அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய நாமத்தை ஸ்மரணம் செய்தல். ஸோ இப்படி பக்தி ரசாமிருத சிந்துல சொல்லப்பட்டிருக்கு. கட்டுண்டு நிலையில வந்து நம்ம நாமஸ்மரணத்தை வந்து ஆக்சுவலி நம்மளால பண்ண முடியும். கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் அதை செய்ய முடியும். ஓகே. ஸோ இவர் வந்து கிருஷ்ணருடைய அழகான ரூபம் அவருக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துருமாமா தியானம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா. ஆனா இந்த மரத்தடியில் உட்கார்ந்து அவர் வந்து தியானிக்கிறார் கிருஷ்ணருடைய கோபால். அந்த கோபாலுடைய ரூபம் அவருக்கு வரமாட்டேங்குது. திரும்ப திரும்ப இந்த அழகான இளம் பாலகனுடைய ரூபமே திரும்ப திரும்ப அவருடைய தியானத்துல வந்துட்டே இருந்ததாமா. அவர் நினைக்கிறாராமா, இவர் எதுக்கு வராரு, எனக்கு கிருஷ்ணருடைய அழகான ரூபம் தானே எனக்கு என்னுடைய தியானத்துல வரணும்,
அப்படி சொல்லி அவர் தள்ளி விடுறாராமா தன்னுடைய தியானத்துல. திரும்ப திரும்ப கோபால ரூபம் உடனே அவருக்கு வந்துருவாங்க. கோபாலோட ரூபம் புலப்படுமாம் அவருக்கு. அதனாலதான் இந்த கவர்ச்சிகரமான கோபாலுடைய அழகான ரூபம் அவருடைய ஹிருதயத்துல தோன்றும் பொழுது அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு வேற எதுவும் தேவையில்லை. இதுதான் பாத்தீங்கன்னா கோவர்தன் லீலால கிருஷ்ணா கவர்ச்சிகரமான இளம் பாலகன் 7 வயது சிறுவன் அவர் கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தும் பொழுது அங்க பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள், கோப்பர்கள், நந்தமகாராஜா, யசோதமாரா எல்லோருமே கிருஷ்ணருடைய அழகை பருகினாங்களாமா 7 நாட்கள் தொடர்ந்து. இப்ப இந்த கிருஷ்ணருடைய அழகை அப்படி பருகினதுனால பிருந்தாவன் வாசிகளுக்கு ஆக்சுவலி 7 நாட்கள் பசி, தாகம், தூக்கம் எதுவுமே தெரியலையாம். அவங்க எங்க போவாங்க? 7 நாட்கள் கோவர்தன மலை அடியில் இருக்காங்க. அண்ட் வெளியில பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை, இந்திரன் அடிச்சு விளாசுறாரு. அப்ப அவங்களுக்கு நேச்சுரல் நிச்சயமாக சமைக்கிறதுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியாது. ஆனா அவங்களுக்கு பசி தாகம் இது ஏற்படலையாம எப்படி அவங்களுக்கு அந்த பசி தாகம் ஏற்படுறாங்க? இதுதான் கிருஷ்ணருடைய அழகை பருகிறதுனால இந்த மாயாவுடைய தாக்குதல்னாலதானே நம்மளுக்கு பசி தாகம்லாம் வருது. அது கிருஷ்ணா அதை எடுத்துருவார், அதுல இருந்து அவரை விடுவிச்சிருவார். அந்த மாதிரிதான் மாதவேந்திர பூரி அப்படி இருந்தார். சோ கிருஷ்ணருடைய அழகான ரூபம் அவருக்கு வரலன்னு சொன்ன உடனே திரும்ப 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 முயற்சி பண்றார். ஆனா திரும்ப திரும்ப இந்த காலையில அந்த இளம் பாலகனுடைய ரூபமே அவருக்கு திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்காமா. அவர் ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணி பார்க்கிறார், அவருக்கு முடியல. ஃபைனலி ரொம்ப சோர்ந்து போய் அந்த மரத்தடியிலேயே மாதவேந்திர பூரி அப்படியே சோர்ந்து போய் தூங்கிடுறார். அப்படி மரத்தடியில மாதவேந்திர பூரி தூங்கும் பொழுது கோபால் அவருடைய கனவுல தோன்றுவாரம்மா. ஓ கோசாய், ஓ மாதவேந்திர பூரி, காலையில வந்தது வேற யாரும் இல்லை, நான் தான் காலையில வந்தேன். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிருஷ்ணர் யாரை கருவியாக பயன்படுத்துவார் தன்னுடைய சொந்த லீலைகளுக்கு? கிருஷ்ணர் எல்லாரையும் பயன்படுத்த மாட்டார். நாகம் பிரகாஷ் சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதக. கிருஷ்ணா யோகமாயை திரையினால மறைக்கப்பட்டிருக்கிறதுனால கிருஷ்ணர் எல்லோருக்கும் புறப்பட மாட்டார். ஏன்னா நம்மளுக்கு அபிபக்வ கஷாயானா, நம்மளுக்கு அழுக்குகள் உள்ள இருக்கு, அனுபவிக்கணுங்கிற இந்த அழுக்குகள் உள்ள இருக்கிறதுனால கிருஷ்ணர் நம்மளுக்கு புறப்பட மாட்டார். சோ கிருஷ்ணர் தன்னுடைய அந்தரங்க லீலைகளை செய்வதற்கு யாரை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னா, இந்த மாதிரியே கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்து கொண்டவர், அவர் கூட மட்டும்தான் கிருஷ்ணர் பரிமாற்றம் செய்வார். மாதவேந்திர பூரி அந்த மாதிரி ஒரு பக்தர். அவருடைய கனவுல கோபால் தோன்றுறார். நைட்டு தூங்கும் பொழுது கனவு சொல்ற, ஓ மாதவேந்திர பூரி, காலையில வந்தது வேற யாரும் இல்லை, நான் தான். நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, இங்க பக்கத்துல ஒரு புதற்குள்ள என்னை நான் மறைந்து கிடக்கின்றேன். இந்த புதருக்குள்ள நான் மறைந்து கிடக்கிறேன். பல நாட்களாக, பல வருடங்களாக வெயிலையும் மழையிலையும் நான் வாடுகின்றேன் இந்த புதருக்கடியில. என்னை நீ புதருக்கடியில ஒளிஞ்சிருக்கக்கூடிய என்னை நீ வெளியில எடுத்து நீ கோவர்தன மலை மேல என்னைய பிரதிஷ்டை செய்து என்னை நீ வழிபாடு செய்ய வேண்டும். இதற்காக தோசனம் தான் நான் காலையில வந்தேன் அப்படின்னு சொல்லி கோபால் மாதவேந்திர பூரியுடைய கனவுல சொல்றார். எவ்வளவு பாக்கியசாலி இந்த மாதவேந்திர பூரி. அதனாலதான் கனவுல கிருஷ்ணர் வந்தார்னு வச்சுக்கோங்க. கனவுல கிருஷ்ணர் வந்தால் அது வெறும் மாயத்தோற்றம் அல்ல, அது வெறும் மாயத்தோற்றம் அல்ல. ஆக்சுவலி சாதாரணமா கனவு நம்மளுடைய மைண்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயத்தோற்றம், ஒரு இல்லூஷன், மனம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாயத்தோற்றம் தான் கனவு. ஆனா கிருஷ்ணர் நம்முடைய கனவுல வந்தாருன்னா அது ரியல், அது உண்மை. ஏன்னா கிருஷ்ணர் கனவுல தோன்றும் பொழுது அது மாயத்தோற்றமா இருக்க முடியாது. கிருஷ்ணர் மட்டும்தான் உண்மை இல்லையா? கிருஷ்ணர் தான் பரம உண்மை. அதனால் அவர் கனவுல தோன்றினார்னா அது அந்த பக்தர் பாக்கியசாலி, அது உண்மை. நமக்கு தூங்கும் பொழுது கனவுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேய் கனவு வரும், இல்லைன்னா பாம்பு கனவு வரும், அந்த மாதிரி ஏதாவது வரும், புலி துரத்துற மாதிரி வரும். இது மாயத்தோற்றம். நம்மளுடைய இந்த பொய் அகங்காரம் மைண்ட் மூலமா தொடர்பு கொண்டு நம்மளுக்கு மாய தோற்றங்களை ஏற்படுத்துகின்றது கனவுல. ரைட். பட்
கிருஷ்ணர் வரும்பொழுது இது பொய் அகங்காரம் மூலமாக ஏற்படுவதில்லை. நம்முடைய கனவுல கிருஷ்ணர் தோன்றும் பொழுது, இப்ப கிருஷ்ணரை நாம் தர்சனம் செய்யும் பொழுதோ இல்ல கிருஷ்ணனுடைய பல பல விக்கிரகங்கள் விருந்தாவனம், மயப்போர், பூரி இந்த மாதிரி இருப்பிடங்கள்ல இந்த மாதிரி புனித தாமங்கள் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய விக்கிரகங்கள் நம்முடைய கனவுல தோன்றாங்க அப்படின்னா அவர் அதிர்ஷ்டசாலி, இந்த பக்தர் அதிர்ஷ்டசாலி. என்ன அர்த்தம்? அவருடைய உணர்வுக்குள் கிருஷ்ணர் நுழைகின்றார்னு அர்த்தம். அதனாலதான் அவருடைய கனவுல கிருஷ்ணர் வெளிப்படுகின்றார். அதனால அது ரியல். ஓகே. ஸோ பட் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஸ்ரீபாத் மாதவேந்திர பூரி இந்த மாதிரி கனவுல கோபால் சொன்ன உடனே திடுக்குன்னு முழிக்கிறார். முழிச்சா அவருக்கு 2 விதமான ஃபீலிங். என்ன ஃபீலிங்னா, அடாடா காலையில வந்தது கோபால், நான் எனக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியலையே, கோபால் கூட நான் அவரை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளாமல் நான் அவரை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வருத்தம். இன்னொரு சைடு என்னன்னா, மாதவேந்திர பூரிக்கு என்னன்னா, ஓகே பகவான் கிருஷ்ணா கோபால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆணை இட்டிருக்கார், இதை நான் உடனே செய்யணும்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தோஷம். கிருஷ்ணர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கார். ஸோ கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்கின்றார். தன்னுடைய அந்தரங்க லீலைகளில் பங்கு கொள்வதற்கு கிருஷ்ணர் குறிப்பிட்ட பக்தரை தேர்ந்தெடுக்கின்றார், அல்லது தகுதி வாய்ந்த பக்தியில் திளைத்திருக்கக்கூடிய அந்த பக்தர்களை தேர்ந்தெடுக்கின்றார். எல்லாரையும் கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்க மாட்டார். கிருஷ்ணருடைய கையில நாம் கருவியா இருக்கணும்னா நாம் அந்த அளவுக்கு தீவிர பக்தி செய்தால் கிருஷ்ணர் நம்ம தேர்ந்தெடுப்பார். ஸோ மாதவேந்திர பூரி ஓகே ரைட், கோபாலுடைய ஆணை இதை நான் பூர்த்தி செய்யணும். உடனே மாதவேந்திர பூரி என்ன பண்றார், அவர் காலையில பிருந்தாவன் வாசிகளை எல்லாம் கூப்பிட்டு எனக்கு கோபால் எனக்கு கனவுல இது மாதிரி சொல்லியிருக்கார், எனக்கு எல்லாரும் உதவுங்கள் தயவு செய்து, இந்த புதருக்கு அடியில ஒளிஞ்சிருக்காரமா. இது எப்படின்னா, இது இந்த அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் அவர் எப்படின்னா டெல்லியிலிருந்து பார்ப்பாராமா. டெல்லியிலிருந்து அவரோட கோட்டை, உயரமான கோட்டையிலிருந்து அப்படியே பார்ப்பாராமா. சுத்து வட்டாரத்தில் ஏதாவது கோவில் தெரிகிறதான்னு. சுத்து வட்டாரத்தில் ஏதாவது கோவில் தெரிஞ்சதுன்னா உடனே படையோடு அந்த கோவிலை உடைச்சிட்டு வரணுமா. இது அவுரங்கசீப் இது அவருக்கு ஒரு வழக்கமாக போயிடுச்சு. அதனால இந்த அவுரங்கசீப் அடிக்கடி இந்த மாதிரி கோவிலில் அட்டாக் பண்ணி கோவில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாராம். அப்படி ஒரு சமயத்தில் அவருடைய தாக்குதல் இருந்து கோபாலை காப்பாற்றணும்னு சொல்லி பக்தர்கள் என்ன பண்ணாங்களாமா, அவுரங்கசீப் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே கோபாலை டக்குன்னு எடுத்து புதருக்கடியில் ஒளிச்சு வச்சுட்டாங்களாம். புதருக்கடியில கோபால் விக்கிரகத்தை ஒளிச்சு வச்சிடுறாங்க. கோபால் பாருங்க, பகவான் அவரு என்னென்னதான் எதிர்கொள்கின்றார் பாருங்க. அவர் முழு கடவுள், பட் அவரும் இந்த பக்தருடைய அன்பை சுவைப்பதற்கோசரம் அவரும் பல பல கஷ்டங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். இதுதான் பகவான். பகவான் எதற்கு புதற்கடியில் எதுக்கு ஒளிஞ்சிருக்கணும்? அதுதான் பக்தருடைய அன்பை சுவைப்பதற்கோசரம் அவரும் கீழே இறங்கி வராமா. ஓகே, எந்த ரோல் வேணா நான் செய்யறதுக்கு தயார், என்னுடைய பக்தர்களுடைய அன்பை நான் சுவைக்கணும். பக்தர்கள் கோபால் மேல இருக்கக்கூடிய பிரியம், அந்த பற்றுனால இப்ப அவுரங்கசீப்ட் இருந்து இந்த கோபாலை காப்பாற்றணும்னு சொல்லி டபக்குன்னு அவர் கோபாலை எடுத்து புதருக்கடியில் ஒளிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. புதருக்கடியில கோபாலை ஒளிச்சு வச்சது கோபால் பல வருடங்களாக புதருக்கடியிலேயே ஒளிஞ்சு கிடந்தாராம். அவருக்கு அபிஷேகம் இல்லை, நைவேத்தியம் இல்லை, மழையிலையும் வெயிலையும் பகவான் முழுமுதற் கடவுள் அவரும் பாடுகின்றார் தன்னுடைய பக்தருடைய அன்புக்கோசரம். பெரிய லீலை. நம்ம முடிஞ்சா இன்னைக்கு பார்க்கலாம், இல்லைன்னா தொடர்ச்சி அடுத்த நாளும் அடுத்த வாரம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதவேந்திர பூரி பிருந்தாவன் வாசிகள் எல்லாம் கூப்பிடுறார். தென் அவர்கள் எல்லோருமே ஓகே, இந்த கோசாய் இவர் சொல்றதுன்னா உண்மையாத்தான் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி அந்த புதர்ல தோன்றாங்களாம். புதரை எல்லாம் தோண்டினா உள்ள இந்த அழகான கோபால் இருக்கார், கோபால் விக்கிரகம். மாதவேந்திர பூரி கனவுல வந்த மாதிரியே இந்த கோபால். ஸோ இந்த கோபால் மாதவேந்திர பூரிக்கு ரொம்ப சந்தோஷம். பிருந்தாவன் வாசிகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இந்த மாதவேந்திர பூரி தான் எவ்வளவு பெரிய பக்தர்,
கிருஷ்ணர் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே இந்த ஒரு சேவையை செய்வதற்கு. ஸோ மாதவேந்திர பூரி என்ன பண்ணாராமோ, அந்த கோபாலை எடுக்கிறாராமோ, எடுத்து கோவர்தன மலை மேல மாதவேந்திர பூரியை வந்து பிரதிஷ்டை பண்றார் இந்த கோபாலை. ஏன்னா பல நாட்கள் பல வருடங்கள் இந்த கோபாலுக்கு வந்து அபிஷேகம், ஆரத்தி, நைவேத்தியம் எதுவுமே நடக்கல. ரைட், அவரும் பொறுமையா இருக்காரு பாருங்க பகவானும். மாதவேந்திர பூரி வரட்டும், அவர் வரும்போது அவரை பயன்படுத்துவோம்னு கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்கிறார். அதனாலதான் நாம் கிருஷ்ணருடைய கையில் கருவியாக இருக்குமாறு நாம் தூய பக்தியை, தீவிர பக்தியை பயிற்சி செய்ய வேண்டும். கிருஷ்ணர் நம்மை தேர்ந்தெடுப்பார். பிரபுபாதர் சொல்வார், கிருஷ்ணர் நம்மை பார்க்குமாறு நாம் பக்தி செய்ய வேண்டும். நாம் கிருஷ்ணரை பார்க்க வேண்டாம், பார்க்க கூடாதாம். கிருஷ்ணர் நம்மை பார்க்குமாறு நம் பக்தி செய்ய வேண்டும் சொல்றார். சோ நம்மளுடைய தூய பக்தி கிருஷ்ணரை கவர்ந்து இழுக்கும். இதுக்கு பேர் தான் கிருஷ்ணாகர்ஷினி. கிருஷ்ணரையே ஆகர்ஷணம் செய்யக்கூடியது நாம் செய்யக்கூடிய தூய பக்தி. தூய பக்தினா அனுபவிக்கணுங்கிற ஆசை சுத்தமாக இல்லாத ஒரு பக்தி தொண்டு, அதுக்கு பேர் தான் தூய பக்தி. ஸோ ரைட், மாதவேந்திர பூரி அந்த மாதிரி செஞ்சிருக்கார். அதனால கோபால் அவரை தேர்ந்தெடுத்து, ஸோ மாதவேந்திர பூரி இந்த கோபால் எடுத்து இந்த விக்கிரகங்களை இந்த விக்கிரகத்தை கோவர்தன மலை மேல பிரதிஷ்டை பண்றார். இப்படி இந்த அற்புதத்தை பார்ப்பதற்கு பிருந்தாவனத்தை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கு. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்தை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கு. குக்கிராமங்கள் சொல்லுவோம் இல்லையா, குட்டி குட்டி கிராமங்கள். அந்த கிராமத்திலிருந்து நிறைய அவங்கெல்லாம் பக்தர்கள், அவங்க எல்லாருமே பக்தர்கள் தான். அவர்களுக்கு இந்த நியூஸ் கிடைக்கிறது, இங்க கோவர்தன மலைக்கு அடியில இந்த மாதவேந்திர பூரி கோசாய் அவர் வந்து இந்த ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அவர் இந்த கோவர்தன மலை மேல இந்த கோபாலை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கார், இந்த அற்புதத்தை பார்க்கணும்னு சொல்லி சுத்தி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் அவங்க இந்த கோபாலை பார்க்கறதுக்கு வராங்களாம். ஸோ கலாச்சாரம் அந்த காலத்துல நல்ல கலாச்சாரம். 600 வருஷங்களுக்கு இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னா, 600 வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணருடைய அப்ரகட லீலால மாதவேந்திர பூரியால கலந்து கொள்ள முடிஞ்சுது. கிருஷ்ணா வந்து பிருந்தாவன் லீலைகள் 11 வருடங்கள் தான் செய்தார். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல கிருஷ்ணா 125 வருடங்கள் லீலைகள் செய்தார். அதுக்கப்புறம் லீலைகளை முடித்துக் கொண்டு அவர் கோலோக பிருந்தாவனம் போயிட்டார். கிருஷ்ணே ஸ்வதாமோ பகதே தர்மஜானோ ஆதிபிஷக கலோ நஷ்ட திருஷாம் ஏஷா புராணார்க்கு அதுநோதிரக. கிருஷ்ணர் வந்து ஸ்வதாமா தன்னுடைய சொந்த இருப்பிடத்துக்கு அவர் போயிடுறாரு. துவாபர யுகத்துல 125 வருடங்கள் லீலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனாலும் கிருஷ்ணர் பாருங்க, 600 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலியுகத்துல மாதவேந்திர பூரி கூட எப்படி பரிமாற்றம் செஞ்சார், அன்பு பரிமாற்றம் செஞ்சார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது, கிருஷ்ணர் யார் கூட வேணா பரிமாற்றம் செய்ய முடியும், எங்க வேணா செய்ய முடியும், எப்ப வேணா செய்ய முடியும். அதுக்கு பேர் தான் பகவான். அவரை கட்டுப்படுத்த முடியாது. நாம் இங்க கோயம்புத்தூர்ல உட்கார்ந்துட்டு நாம கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலேயே ஆழ்ந்திருந்தால் கிருஷ்ணர் நமக்கு கூட பரிமாற்றம் செய்வார். நமக்கு அவருக்கே உரிய பாணியில நம்மளுடைய பக்தி பயிற்சிக்கு தகுந்தாற் போல நம் கூட அவர் பரிமாற்றம் செய்வார். சோ அதனால இடம் ஒரு பொருட்டல்ல. எங்க வேணா உட்கார்ந்துட்டு நாம கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்ணலாம். கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்றதுக்கு என்ன தேவை? மனதை யூஸ் பண்ணி கிருஷ்ணரை நினைக்கலாம். யார் தடுக்க போறாங்க? யார் தடுக்க முடியும்? இதை யார் வேணா இதை செய்யலாம். அதனாலதான் பக்தி வந்து வசிஷ்ட ரிஷி சொல்றார், இட்ஸ் அ பர்த் ரைட் ஃபார் த லிவிங் என்டிட்டிஸ் சொல்றார். ஜீவாத்மாவுடைய பிறப்புரிமையாமா கிருஷ்ணரை நோக்கி பக்தி செய்வது. அதை யாருமே தடுக்க முடியாது. நான் தான் பண்ணுவேன், நான் மட்டும் தான் பக்தி செய்வேன், மற்றவங்க யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத யாரும் கட்டுப்படுத்த முடியாது. கிருஷ்ணன் அப்படிதான் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஸோ ரைட், ஸோ இந்த மாதவேந்திர பூரி இப்படி கோவர்தன மலையில இந்த கோபாலை பிரதிஷ்டை பண்ண உடனே இந்த கலாச்சாரம் ஓகே, இந்த பக்தர்கள் எல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் கோபாலை பார்க்கறதுக்கு வராங்க. கோபாலை பார்க்க வரும்பொழுது சும்மா வர மாட்டாங்க, அது கலாச்சாரம். கோபாலுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், இது எல்லாமே அன்புனால அவங்க செய்யறாங்க. ஸோ கோபாலை பார்க்கும்போது நம்ம சும்மா போகக்கூடாது, அவருக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கோபாலை பார்க்க வரும்பொழுது அரிசி, பருப்பு, தானியம் இதெல்லாம் கொண்டு வராங்களாம்.
காய்கறிகள், இது எல்லாமே கோபாலுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு வராங்க. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா பிருந்தாவன்ல ஒரு குறிப்பிட்ட டெம்பிள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட டெம்பிள் நான் போயிருக்கேன். அந்த டெம்பிள் அங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க டொனேஷன் கொடுத்து அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பதிலா காய்கறிகள், தானியம் அந்த மாதிரி தான் அங்க வைக்க சொல்லிடுவாங்க. அங்க ஒரு குறிப்பிட்ட கோவில் இருக்கு. அந்த குறிப்பிட்ட கோவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ராதாகிருஷ்ணாவுக்கு முன்னாடி அங்க ஒரு பிளேட் வச்சிருப்பாங்க. அந்த பிளேட்ல வந்து நீங்க என்ன வேணா வாங்கி கொண்டு வச்சிடலாம். காய்கறியோ தானியமோ அதை வாங்கி வச்சிடலாம். நான் பார்த்துருக்கேன். அதை வந்து அவங்க டொனேஷனா வந்து வாங்குறதுக்கு போல இப்படி பொருளை வாங்கி போகலாம். ஆக்சுவலி இதுதான் கரெக்ட். ஏன்னா இந்த பணம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, மாயாவுடைய ஒரு யுக்தி. எவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கரன்சி ரூபாய் நோட்டு வந்து நம் வாழ்க்கையில பிரதானமாக அமைகின்றதோ அந்த அளவுக்கு ஆக்சுவலி ரஜஸ் அண்ட் தமஸ் வந்து நம் வாழ்க்கையில பூந்து விளையாடுவாங்க. ஆனா இந்த பொருட்களை வந்து வைத்து வாழ்வது வந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அப்கோர்ஸ் இதை நம்ம இப்ப அதை மாற்ற முடியாது, நம்மளால மாற்ற முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்த ரூபாய் நோட்டுக்கு தான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒன் திங் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அந்த காலத்துல பண்ட மாற்று முறை தானே இருந்தது. இந்த பண்ட மாற்று முறை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முறை. இந்த பண்ட மாற்று முறை இருந்ததுன்னா திருட்டு வராது, பேராசை வராது, அப்புறம் பாதுகாக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ரொம்ப அற்புதமான சூழ்நிலை உருவாகும். ஆக்சுவலி இந்த பண்ட மாற்று முறை இருந்ததுன்னா. துரதிர்ஷ்டம் கலி புருஷன் தன்னுடைய ஆக்ரோஷமான தாக்குதல்ல என்ன பண்றாரு, இந்த பண்ட மாற்று முறையை சீரழிச்சிட்டு இந்த கரன்சி நோட்டுங்கிற உள்ள ஒரு கொண்டு வந்து சூழ்நிலையவே கம்ப்ளீட்டா ராட்சசும் தமசும் நிரம்பிய ஒரு சூழ்நிலையாக மாத்திட்டாரு. ஸோ அந்த காலத்துல எல்லாம் 600 வருஷங்களுக்கு முன்னாடி கூட இந்த ரூபாய் நோட்டெல்லாம் கிடையாது. ஆக வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கோபாலை பார்க்கறதுக்கு அரிசி, பருப்பு, தானியம், காய்கறிகள் இதெல்லாம் கொண்டு வந்தாங்களாம். இது எப்படின்னா அந்த பண்ட மாற்று முறையில வந்து ஸ்டாக் பண்ண முடியாது. காய்கறிகள், தானியங்கள், அரிசி, பருப்பெல்லாம் நம்ம ஸ்டாக் பண்ண முடியாது, பதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா அது கெட்டு போயிடும். அப்ப எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வச்சுக்க முடியும். அப்ப என்ன ஆகுறது, தேவைக்கு அதிகமாக ஒருத்தர் வந்து சேர்த்து வைக்க முடியாது. அப்ப இந்த லோபாவுக்கு இடம் இல்லை, பேராசைக்கு இடம் கிடையாது. ஏன்னா ரஜஸ்னாலதான் இந்த பேராசை வருது. ரஜஸோ லோப ஏவச்ச அப்படின்னு பகவத்கீதையில படிக்கிறோமே நம்ம. ஸோ அதனால இப்ப இருக்கக்கூடிய கரன்சி நோட்டு வந்து நிச்சயம் நம்மளுடைய ரஜஸை வந்து அதிகரிக்கும். அது ஷியோர். அது வந்து அதை நம்மளால அது மாற்ற முடியாம இருக்கலாம் அந்த சூழ்நிலைய. அதனால கொள்கையை மாற்ற முடியாது. சேர்த்து வைக்கும் பொழுது சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த கரன்சி நோட்ல முடியும். ஆனா பண்ட மாற்று முறையில முடியாது. ஸோ அதனால இந்த கோபால கவியர்கள் எல்லாரும் பல காய்கறிகள், தானியங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மாதவேந்திர பூரி என்ன பண்றாராமா, இந்த காய்கறிகள், தானியங்கள் இது எல்லாமே மலை மாதிரி குவிஞ்சிருச்சோம். இந்த மாதவேந்திர பூரி என்ன பண்ணாராமா, பிருந்தாவன்ல அங்க இருக்கக்கூடிய சில பிராமணர்களை தேர்ந்தெடுத்து அந்த பிராமணர்களை வந்து மாதவேந்திர பூரிக்கு கோபாலுக்கு வந்து நம்ம வந்து நைவேத்தியம் செய்யணும், இதை நீங்க தயவு செய்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டுகோள் வைக்கிறார். இது பாருங்க, இதுதான் உண்மையான லீடர்ஷிப். ஆக்சுவலி இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். உண்மையான லீடர்ஷிப். இந்த மாதவேந்திர பூரியோ ஒரு கோசாய், ஒண்ணுமே இல்லாத ஒரு கோசாய், எந்த ஒரு பொருளும் செல்வமும் அவர்கிட்ட கிடையாது. பட் அவர் வந்து அந்த ஹோல் சுத்தி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களையும் வழிநடத்தி சென்றார். ஆக்சுவலி இல்லையா, வழிநடத்தி சென்றார். இது வந்து உண்மையான லீடர்ஷிப். ஆக்சுவலி அதாவது உண்மையான லீடர்ஷிப்னா எப்படின்னா, தன்னுடைய பக்தியினால மற்றவர்களை வழி நடத்தி செல்வது, அதுதான் ஆக்சுவலி உண்மையான லீடர்ஷிப். உண்மையான தலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா, தலைமைங்கிறது இதுதான். தன்னுடைய பக்தியினால அவர் தெய்வீக குணங்களை பெறுவார். அதன் மூலமாக அவர் பல பேருக்கு வந்து பக்தியை வழிகாட்டுவார். பக்தியை பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி.
அதுதான் ஆக்சுவலி உண்மையான லீடர்ஷிப். நம்மளுடைய திறமையினால, நம்மளுடைய என்ன சொல்றது, ப்ரொசீஜர் சிஸ்டம்ஸ், அதனால ஒருத்தரை நம்ம வழி நடத்தி செல்லலாம். பட் அது ஆக்சுவலி நீண்ட காலம் நிற்காது. லீடர்ஷிப் பை குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. லீடர்ஷிப் பை குவாலிட்டி, குணங்கள் மூலமாக மற்றவர்களை வழி நடத்தி செல்வது, அதுதான் உண்மையான லீடர்ஷிப். அதை மாதவேந்திர பூரி செய்யறார். மாதவேந்திர பூரி அவரை ஓரமா உட்காந்துட்டு அவர் பாட்டில் கிருஷ்ணனுடைய ஆழ்ந்த ஸ்மரணத்தில் இருந்தார். அவர் எதையும் கேட்கல. ஆனா கிருஷ்ணர் பாருங்க பயன்படுத்துறாரு, பாருங்க மாதவேந்திர பூரியை. திஸ் இஸ் பியூட்டிஃபுல். அவரை பயன்படுத்தி அவர் மூலமாக எல்லோருக்கும் சேவை வாய்ப்பு கொடுக்கிறார். எப்படி? இதுதான் பியூட்டிஃபுல். கிருஷ்ணர் பயன்படுத்துறாரு பாத்தீங்களா? பிரபுபாதர் அதே மாதிரிதான். பிரபுபாதர் நீங்க பாத்தீங்கன்னா ஜட ரீதியாக ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்ல முடியாது. அவர் வயதான ஒரு தாத்தா தான், 70 வயசு அப்ப இல்லையா. அண்ட் அவர் படித்ததோ ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அவ்வளவுதான். அண்ட் அவர் அவருடைய இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா வெரி வெரி சிம்பிள் இங்கிலீஷ் தான். ஆனா அவரோட ஹிருதயத்துல ஆழ்ந்த பக்தி இருந்தது. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? பிரபுபாதரை பயன்படுத்தினார். இதுதான் கிருஷ்ணனுடைய கையில் கருவியாக இருப்பதுங்கிறது தான் அர்த்தம். நாம் நம்மளுடைய பர்சனலா நம்மளுடைய தீவிர பக்தியை பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஹோம்ஒர்க். அதை நம்ம ஒழுங்கா படினாலே ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் நம்மளை பயன்படுத்துவார் கருவியாக. நம்ம மூலமா ஏகப்பட்ட சாதனை செய்வார் கிருஷ்ணர். ரைட். சோ பிரபுபாதரை கிருஷ்ணா பயன்படுத்தினார். எஸ், இவர் தூய பக்தர், இவர் ஹிருதயத்துல ஆழ்ந்த அன்பு வச்சிருக்கார். சோ இவரை பயன்படுத்துவோம். பிரபுபாதர் மூலமாக எத்தனை பேருக்கு கிருஷ்ண உணர்வு கிடைக்குமாறு கிருஷ்ண ஏற்பாடு பண்றார். அதே மாதிரிதான் மாதவேந்திர பூரியும் பண்ணார் 600 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படிதான் நடக்கும் ஆக்சுவலி. இதுதான் உண்மையான லீடர்ஷிப். அது எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும். பரீட்சித் மகாராஜா அப்படிதான் இருந்தார். யுதிஷ்டிர மகாராஜா அப்படிதான் இருந்தார். கிருஷ்ண உணர்வு நிரம்பிய ராஜ ரிஷிகள் இவங்க எல்லாரும். ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவர்கள்லாம் பரீட்சித் மகாராஜா, யுதிஷ்டிர மகாராஜா, இவர்கள்லாம் ரிஷிக்கு உண்டான சத்வகுணம் நிரம்பிய பக்தர்கள். ஆனால் கிருஷ்ணர் அவரை ராஜாவாக அமைத்தார், ஏற்பாடு செய்தார். யுதிஷ்டிர மகாராஜாவை ராஜாவை ஆகணும்னு கிருஷ்ணா விரும்பினார். ஏன்னா இவர் ரிஷிக்கு உண்டான தெய்வீக குணங்கள் நிரம்பியவர். இவர் ராஜாவா மாறினால் உலகத்துக்கே கிருஷ்ண உணர்வு கிடைக்கும்னு கிருஷ்ணருடைய பிரம்மாண்டமான ஒரு பிளான். அது பிரகாரம் யுதிஷ்டிர மகாராஜா உலகத்துக்கே பேரரசரா மாறினார் இல்லையா. இதுதான் உண்மையான லீடர்ஷிப் ஆக்சுவலி. பிரபுபாதரை இப்படிதான் விரும்பினார். எல்லோருமே தன்மட்டில் தீவிர பக்தியை பிராக்டிஸ் பண்ண வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். நான் ஆட்டோமேட்டிக்கா மற்றதெல்லாம் கிருஷ்ணா பண்ணுவார். மற்றது எல்லாமே கிருஷ்ணா மிராக்கிள் மாதிரி பண்ணுவார், அற்புதம் மாதிரியா. ரைட். சோ மாதவேந்திர பூரியை அவர் ஓரமா உட்கார்ந்து மரத்தடியில உட்கார்ந்து அவர் கிருஷ்ணரை தியானம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப பாருங்க கிருஷ்ணன் எப்படி அவரை பயன்படுத்துறாரு பாத்தீங்களா. இதுக்கு பேர் தான் கிருஷ்ணனுடைய கையில் கருவியாக இருத்தல். அவர் ஏதாவது ஆசைப்பட்டாரா, பிளான் பண்ணாரா? நோ, அவர் எதுவுமே பண்ணல. இதே மாதிரிதான் நீங்க சனாதன கோஸ்வாமியும் அவர் பாட்டுல ஓரமா உட்கார்ந்துட்டு மரத்தடியில தூளியில ராதாகிருஷ்ணா, ராதா மதன் மோகனை தூளியில உட்கார வைத்து தூளியை ஆட்டிட்டு அவர் மரத்தடியில உட்கார்ந்துட்டு சாஸ்திரங்கள் எழுதிட்டு இருந்தார் சனாதன கோஸ்வாமி. ஹை கிளாஸ் பக்தர். பட் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? அவரை பயன்படுத்தினார். ஏன்னா இவர் தூய பக்தர். இவர் மூலமா இவர் தான் சரியான வழிகாட்டுதல் கொடுக்க முடியும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாம் யோகமாயாவுடைய மேற்பார்வையில் இருக்கிற வரைக்கும் அவர் ஆக்சுவலி எல்லோரையும் கிருஷ்ணனுடைய உன்னதமான சேவையில் ஈடுபடுத்த முடியும். அவர் சரியான வழிகாட்டுதல் கொடுக்க முடியும். பட் நாம் மகாமாயாவுடைய மேற்பார்வையில் இருக்கிற வரைக்கும் தவறு செஞ்சுட்டே இருப்போம். இது இம்பார்ட்டன்ட். சோ சனாதன கோஸ்வாமியும் கிருஷ்ணா பயன்படுத்தினார். அவர் பாட்டுல ஓரமா உட்கார்ந்துட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம் அவர் சொல்லிட்டு ராதா மதன் மோகனை தூளியில ஆட்டிட்டு அவர் பாட்டுல சாஸ்திரம் எழுதிட்டு இருந்தார். பட் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? நோ, உன் மூலமாக நான் ஒரு பெரிய கோவிலை கொண்டு வரணும், அப்ப எல்லோரும் என்னை வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு கிருஷ்ணா சனாதன கோஸ்வாமி யூஸ் பண்ணார். அவரோட கையில, கிருஷ்ணனுடைய கையில கருவியா இருந்தார். சனாதன கோஸ்வாமி போய் கேட்கல, நான் ராதா மதன் மோகனுக்கு ஒரு பிரம்மாண்டமான இது ஒன்று கட்டணும், கோவில் கட்டணும், தயவு செய்து எல்லாரும் எனக்கு உதவி புரியுங்க, அப்படிலாம் அவர் பண்ணல.
கிருஷ்ணர் ஏற்பாடு பண்ணினார். ஓகே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த உப்பு வியாபாரி வந்து எப்படி சனாதன கோஸ்வாமியை வந்து கேட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். கடைசியில் அந்த உப்பு வியாபாரி ராதா மதன் மோகன் கோவில் பிரம்மாண்டமான கோவில் கட்டுறார். அதுக்கப்புறம் ராதா மதன் மோகனை பிரதிஷ்டை செய்கிறார் சில சனாதன கோஸ்வாமி இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மாதவேந்திர பூரியும் அவர் எதுவுமே கேட்கல, பட் கிருஷ்ணர் பயன்படுத்தினார். இதுக்கு பேர் தான் எதிர்ஷ்டா லாப சுந்துஷ்டோ. என்ன வருதோ கிருஷ்ணருடைய விருப்பம் பிரகாரம் என்ன வருதோ அதை ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைய வேண்டும். நாம எந்த ஒரு பெரிய பெரிய பிளான் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம வந்து சிம்பிளி நம்மளுடைய தன் மட்டில் தீவிர பக்தி செய்தால் போரும். மகாவிஷ்ணு கோஸ்வாமி மகாராஜ் இப்படிதான் சொல்றார், தன் மட்டில் நம்ம தீவிர பக்தி செய்யணும், மற்றதெல்லாம் அவர் பண்ணுவார். ஓகே, ஸோ மாதவேந்திர பூரி இந்த மாதிரி பிராமணர்களை என்கேஜ் பண்றார். கூப்பிட்டு இங்க மலை மாறிய குமிஞ்சிருச்சு தானியங்கள், காய்கறிகள், பருப்பு, இது எல்லாமே தயவு செய்து நீங்க கொஞ்சம் இந்த கோபால் கோசரம் சமைக்கணும். அவர்கள் ரொம்ப சந்தோஷமா ஏன் வெளிப்பாடு, ஏன்னா மாதவேந்திர பூரி அன்பு கலந்த பக்தர். அவரை கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய கனவுல தோன்றி இந்த புதரிலிருந்து என்னை எடுத்து கோவர்தன மலை மேல என்னை பிரதிஷ்டை செய்து என்னை வழிபாடு செய்கிற ஒரு ஆணை கோபால் வந்து மாதவேந்திர பூரிக்கு கொடுத்திருக்கார். அதனால மாதவேந்திர பூரி மிக உயர்ந்த பக்தர், அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு இதுதான் ஆக்சுவலி உண்மையான வழி லீடர்ஷிப் தான். எந்த ஒரு கட்டுப்பாடும் போடல பாருங்க, மாதவேந்திர பூரி எந்த ஒரு கட்டுப்பாடும் போடல. ஆட்டோமேட்டிக்கா சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களும் மாதவேந்திர பூரி சொன்ன மாதிரிய சேவைகள் செய்யறாங்க. அவர் கட்டுப்பாடு போடவே இல்லையே. இதுதான் உண்மையான தலைமைங்கிறது. இதுதான் ஸோ இம்பார்ட்டன்ட், இதை நமக்கு கவனிக்க வேண்டும். ஸோ இந்த பிராமணர்கள் மாதவேந்திர பூரி இவர் ஹை கிளாஸ் பக்தர், இவர் சொன்னதை நம்ம செய்யணும். இவரை திருப்திப்படுத்தினால் கிருஷ்ணர் திருப்தி அடைவார். மாதவேந்திர பூரிக்கு ஏன்னா அவர் கனவுல வந்து கோபால் வந்து சொல்லிக்கிறதுனால இவர் கிருஷ்ணருடைய அந்தரங்க பக்தர். இவரை திருப்திப்படுத்தினால் கிருஷ்ணர் ரொம்ப திருப்தி அடைவார். அதனால நான் வந்து இவர் சொன்னபடி நான் செய்வதற்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த தேவையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன்னு சொல்லி அந்த பிராமணர்கள்லாம் வராங்க. வந்து இந்த சேர்ந்து இருந்த இந்த அரிசி, தானியம், பருப்பு, காய்கறிகள் இதெல்லாத்தையும் சமைக்கிறாங்க. சமைத்து கோபாலுக்கு வந்து மலை மாறிய சமைச்சிடறாங்க. எப்படி அன்ன கூட்டா அப்படி சொல்றாரு. அன்ன கூட்டானா மலை, அன்னம்னா நமக்கு தெரியும் அன்னம், ரைட்? மலை மாறிய அன்னம் வந்து குமிஞ்சு போயிடுச்சோம். அண்ட் அது தானியங்கள், காய்கறிகள், பருப்புகள் இது எல்லாத்தையும் சமைக்கிறாங்க. சமைத்து கோபாலுக்கு முன்னாடி மலை மாதிரி வச்சிடுறாங்க. தென் மாதவேந்திர பூரி கோபாலுக்கு வந்து நைவேத்தியம் செய்கிறார் முதல் தடவையாக பல வருடங்களுக்கு அப்புறம். பாருங்க, இதுதான் ஹை கிளாஸ் பக்தர். பக்தியினாலதான் நாம் இந்த உலகத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியும். நம் ஹிருதயத்துல பக்தியை வளர்த்து கொண்டால் அதன் மூலமாக நாம் உலகத்தை மாற்ற முடியும். நம்மை கிருஷ்ணர் கருவியாக பயன்படுத்துவார். இப்படிதான் நடக்கும். நாம் ஹிருதயத்துல பக்தியை வளர்த்து கொள்ளாமல் இப்ப வந்து வெளி உலகத்துல வந்து இங்க பாருங்க, வெளி உலகத்துல வந்து இப்ப வந்து அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, இந்தியாவில் நிறைய மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க ஆளுமை செய்யறாங்க, இந்தியாவை வந்து ஆளுமை செய்யறாங்க, மாநிலத்தை வந்து ஆள்கின்றார்கள். ஆனால் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ல, ஏகப்பட்ட குழப்பம், பிரச்சனைகள், ஒரே பிக்கல் பிடுங்கல அவங்களுக்கு. இதுதான் காரணம். நாம் ஹிருதயத்துல பக்தியை வைத்துக்கொண்டு தன் கிருஷ்ணா நம்மளை பயன்படுத்தினால் சேவை மற்றவர்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துவதற்கு கிருஷ்ணர் விரும்பினால் அது வந்து அந்த சூழ்நிலை சுமூகமாக அமையும். அதுல எந்த ஒரு பிக்கல் பிடுங்கல், பிரச்சனைகள், குழப்பங்கள் வராது. மாதவேந்திர பூரி எஃபோர்ட்லெஸ்லி இல்லையா, எந்த ஒரு பெரிய முயற்சி போடாம அவர் பாருங்க எவ்வளவு பெரிய இது ஆர்கனைஸ் பண்றாரு இல்லையா. இதுதான் உண்மையானது. பக்தினாலதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இந்த உலகத்துல. வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி இல்லாம நம்ம மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைச்சா தலைகீழ நின்னாலும் குழப்பங்கள்லாம் வந்து தான் இருக்கும். ஏன்னா ரஜஸ் வந்து எப்படி முகியந்தி, நாம் ரஜோகுணத்துல சிக்கி இருந்தால் முகியந்தி, நாமும் குழம்பி போவோம், மற்றவர்களையும் குழப்புவோம். இது ரஜஸ். ஸோ
மாதவேந்திர பூரியுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் இந்த பிராமணர்கள் கோபாலுக்கு சமைக்கிறாங்க. இதோட நான் முடிச்சிடுறேன், அப்புறம் அடுத்த வாரம் தொடரலாம் இதனுடைய லீலை. கோபாலுக்கு நைவேத்தியம் பண்றார். இது அற்புதமான ஒரு லீலை. சத்யராஜ பிரபுபாதருடைய நேரடி சீடர் பேக் டு காட்ஹெட்ங்கிற இந்த மேகசின்ல இந்த லீலையை ரொம்ப அற்புதமா வர்ணித்து எழுதினார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை நான் படிச்சிருக்கேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, கோபாலுக்கு முன்னாடி மாதவேந்திர பூரி நைவேத்தியம் செய்கிறார். நாம் எல்லாரும் நைவேத்தியம் செய்யும் பொழுது கிருஷ்ணர் கீழே இறங்கி சாப்பிட்றது நம்மளால பார்க்க முடியாது. ஏன்? நாம் கிருஷ்ணரை பார்க்கக்கூடிய அந்த பிரேமாஞ்சன சூரித பக்தி விலோச்சனேன பந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம். அந்த மாதிரி கண்கள் நமக்கு இல்லை. என்ன மாதிரி கண்கள்? பக்தி விலோச்சனேன, பக்திங்கிற கண்கள்னாலதான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். மாதவேந்திர பூரி அது கை தேர்ந்தவர். அண்ட் பக்திங்கிற கண்கள் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். இந்த பிரேமை அப்படிங்கிறது பக்திங்கிற கண்களுக்கு மை போடுவது. எப்படி சாதாரணமா பெண்கள் கண்களுக்கு அலங்காரம் பண்றதுக்கு அவங்க மை போடுவாங்க. அந்த மை போடுறது எப்படி? கண்களை அலங்கரிப்பது இல்லையா? பெண்கள் இது மாதிரி செய்வாங்க. அதே மாதிரியா பக்திங்கிற கண்கள் அதுக்கு அலங்காரம் செய்வது இந்த பிரேமை. அப்ப பிரேமை எப்படி? பக்தியினுடைய சிகரம், பக்தியை அலங்கரித்தல், பக்திங்கிற கண்களை அலங்கரித்தல். அதனாலதான் பிரேமாஞ்சன சூரித அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப ஒருத்தர் கேட்டாங்க, பக்திக்கும் பிரேமைக்கும் என்ன வித்தியாசங்க? அது பிரேமை பக்தியினுடைய சிகரம், உச்சகட்ட நிலை. ஸோ இந்த மாதிரிய பக்திங்கிற கண்கள் அதுக்கு பிரேமைங்கிற மை தடவி இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் எம் ஷியாமசுந்தர கிருஷ்ணாவை பார்க்க முடியும். கந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி, ஹிருதயத்துல பார்த்துட்டே இருக்காங்க. அதனாலதான் இது முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். கட்டுண்ட நிலையில, சாதன பக்தி நிலையில வலுக்கட்டாயமாக நாம் கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்ணணும். பட் உன்னத நிலையில அவர்கள் இயல்பாக கிருஷ்ணரை பார்த்துட்டே இருக்காங்க ஹிருதயத்துல. இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எப்படி? இதுதான். அதனாலதான் சாதன பக்தியில நம்ம இதை பயிற்சி செய்யணும். கிருஷ்ணரை ஸ்மரணம் செய்வது தன் அது தூய்மை அடைய நம்ம கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்ண 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 உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகள் தூய்மை அடையும் பொழுது, தன் உன்னத நிலைக்கு ஒரு பக்தர் உயரும் பொழுது இயல்பாக அவர் கிருஷ்ணரை ஸ்மரணம் செய்வார், கிருஷ்ணரை பார்த்துட்டே இருப்பார். அதுக்கு பேர் தான் எம் ஷியாம சுந்தரம். சந்த சதைவ ஹிருதயேஷு, ஹிருதயத்தில் ஷியாம சுந்தர கிருஷ்ணாவை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ மாதவேந்திர பூரி 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். மாதவேந்திர பூரி நைவேத்தியம் பண்ணும் பொழுது கோபாலால மறைத்துக் கொள்ள முடியவில்லையாம். கோபால் சாதாரணமாக தன்னை யோகமாயா சமாவிருதக, யோகமாயை திரை மூலமாக தன்னை மறைத்துக் கொண்டு இருக்கின்றார் கோபால். அதனால எல்லாருக்கும் அவர் புலப்படுவதில்லை, எல்லாருக்கும் புலப்பட மாட்டார் கோபால். ஆனா மாதவேந்திர பூரி அவருடைய மகாபாவா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபாவா, அவருடைய பிரேமை மிக உயர்ந்தது. அதனால கோபால்னால மாதவேந்திர பூரிக்கு முன்னாடி தன்னை மறைத்துக் கொள்ள முடியவில்லையாம். எப்படி? கோபால்னால மறைத்துக் கொள்ள முடியவில்லையாமா. மாதவேந்திர பூரி நேருக்கு நேர் பார்க்கிறார். கோபால் விக்கிரகத்திலிருந்து கீழே இறங்கி வரார். அண்ட் கோபால் சாப்பிட்றார். அங்க வைத்திருக்கக்கூடிய அன்னம் மலை மாறிய சமைத்து, சாம்பார், ரசம் இதெல்லாமே சமைத்து கோபாலுக்கு நைவேத்தியம் பண்றாங்க. அதை கோபால் கீழே இறங்கி அத்தனையும் சாப்பிட்றாராம். இது மாதவேந்திர பூரி கோபால் கீழே இறங்கி சாப்பிட்றத மாதவேந்திர பூரி தன் கண்கள்னால பார்க்கிறார். அப்ப அதனாலதான் நபவே கிராஹ்யம் இந்திரியை, ஊனக்கண்கள்னால இதை பார்க்க முடியாது. நம்மளுடைய ஊனக்கண்கள் அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? பிரபுபாதர் சொல்லுவாரு, நம்மளுக்கு இருட்டான ரூம்ல நம்மளுக்கு கையில் இருக்கக்கூடிய ரேகையை கூட நம்மளால பார்க்க முடியாது. அப்ப எப்படி இந்த ஊன கண்களை வச்சுட்டு கிருஷ்ணரை எப்படி பார்க்க முடியும்? முடியாது, கிருஷ்ணரை பார்க்க முடியாது. அதற்கு பக்தியை வளர்த்துக் கொள்ளணும். அப்பதான் நடக்கும். மாதவேந்திர பூரிக்கு முன்னாடி கிருஷ்ணரால் மறைத்துக் கொள்ள முடியவில்லையாம். ஏன்? தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். காரணம், கிருஷ்ணன் எப்பொழுதுமே யோகமாயா சத்துவம் விசுத்தம் வாசுதேவ சப்திதம். கிருஷ்ணா எப்பொழுதுமே சுத்த சத்துவத்தில் நிலைத்திருக்கின்றார். அவர் யோகமாயாவுடைய துணை கொண்டுதான் அவர் எப்பொழுதும் லீலைகள் செய்கின்றார் இந்த பூமியில்.
மாதவேந்திர பூரியும் அதே யோகமாயாவுடைய மேற்பார்வையில வந்ததனால கிருஷ்ணரால் தன்னை மறைத்துக் கொள்ள முடியவில்லை. இதுதான் பாயிண்ட். நமக்கு ஏன் கிருஷ்ணன் மறைந்திருக்கின்றார்? காரணம், நான் மகாமாயால இருக்கேன். நான் மகாமாயால இருக்கிறதுனால கிருஷ்ணர் யோகமாயால இருக்கார், எனக்கு தெரியல. கிருஷ்ணர் எனக்கு கணக்கு தெரியல. ஸோ மாதவேந்திர பூரி, அப்போ இது பாருங்க, இது பியூட்டிஃபுல் பாயிண்ட். கிருஷ்ணாவோ மிக உயர்ந்த அதிபதி, அவரை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட கிருஷ்ணா தன்னைய மறைத்துக் கொள்ள முடியவில்லை. காரணம், மாதவேந்திர பூரியுடைய அன்பு. அன்புக்கு கட்டுப்படுகின்றார் கிருஷ்ணா. அன்புனால கிருஷ்ணரை கட்டுப்படுத்த முடியும். மாதவேந்திர பூரி பார்த்து அப்படியே பிரமித்து போறாராமா. கோபால் கீழே இறங்கி வந்து அங்க இருக்கக்கூடிய சாம்பார், ரசம், அந்த அன்னம் அத்தனையும் சாப்பிட்டுறாராமா. நாமளும் தான் நைவேத்தியம் பண்றோம், ஆனா கிருஷ்ணா வந்து இறங்கி சாப்பிட்றத நம்மளால பார்க்க முடியல. அதுதான் நம்ம உயர வேண்டும். அதுக்கு தான் நாம இடைவிடாம ஸ்மரணம் செய்ய 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 நம்மளுக்கு அழுக்குகள் எல்லாம் கிளீன் ஆகும். தான் கிருஷ்ணன் நம்ம கூட பரிமாற்றம் செய்வார். அதை ஜாஸ்தி பண்ணணும். அபீக்ஷ்ணசக குந்தி தேவி சொல்றாங்க, இடைவிடாமல் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் சாதன பக்தி. உண்மையான சாதனான இதுதான். ஷண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷ்ணசக ஸ்மரந்தி, குந்தி தேவி பாடுறாங்களே, ரைட்? ஸோ இப்ப கோபால் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப டச் பண்றாராமோ, அப்படியே எல்லாம் வந்துருச்சாமா. எல்லா பதார்த்தங்களும் திரும்ப அப்படியே இருக்காமா. இதுக்கு காரணம் கிருஷ்ணா அங்கோன் யஸ்ய சகல இந்திரிய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலயந்தி சுரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சதுஜ்வல விக்கிரகஸ்யா. எப்படி பாடுறாரு பாருங்க பிரம்மா. கிருஷ்ணனோட ரூபம் எப்படிப்பட்டது? ஆனந்தமே உருக்கொண்ட ரூபம், சின்மய அறிவே ஆனந்த தெய்வீக அறிவு நிரம்பிய ரூபம் கிருஷ்ணனோட ரூபம். சத் நிரந்தரமான ரூபம். உஜ்வலா ஆனந்த சின்மய சதுஜ்வல. உஜ்வலானா எப்படி? ஜொலிக்கக்கூடியது, பிரம்மாண்டமான தேஜஸ் அவருடைய ரூபத்திலிருந்து வர்றதாமா. விக்கிரகஸ்ய, அப்படிப்பட்ட ரூபமுடையவர் கிருஷ்ணா. அதனால அவர் தெய்வீக ரூபத்தை உடையதுனால அவரால் வந்து கட்டுண்ட உடல் வந்து, இந்த கட்டுண்ட உடல் வந்து ஆக்சுவலி ஜீவாத்மாவுக்கு தேவையில்லாதது. இந்த கட்டுண்ட உடல் அந்த கட்டுண்ட உலகம் ஆக்சுவலி ஜீவாத்மாவுக்கு தேவையில்லாது. ஜீவாத்மா அடைபட்டு கிடக்குதான். ஆக்சுவலி ஒரு இடத்துல நான் படிச்ச பிரபுபாதர் இந்த மாதிரி சொல்றாரு, உண்மையிலேயே ஜீவாத்மா வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறதாமா. சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறதாமா. ஆனால் இப்பொழுது அடைபட்டு கிடக்குறதாமா. இந்த உடம்புக்குள்ளேயும், கட்டுண்ட உடலுக்குள்ளேயும், இந்த ஜட உலகத்துக்குள்ளேயும் அடைபட்டு கிடக்குதாம். அப்படி வந்து பிரபுபாதர் இடத்துல எழுதுறாரு. ஸோ நமக்கு வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? இந்த கட்டுண்ட வாழ்க்கையில நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நம்மளால வந்து சாப்பிட முடியுங்கிறது வந்து வாயினால மட்டும்தான் சாப்பிட முடியும். இது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இது கட்டுண்ட வாழ்க்கையுடைய எக்ஸ்பீரியன்ஸ். பட் தெய்வீகம்ங்கிறது வந்து டைனமிக், ரொம்ப பிரம்மாண்டமானது. தெய்வீகம்ங்கிறது நம்மளால கற்பனையே பண்ண முடியாது. எப்படி செயல்படுவார்கள் தெய்வீகத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அப்ப கிருஷ்ணர் எப்படி அவர் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் எப்படி வைக்கிறாரு, அது நம்மளுக்கு புரியாது. அதனாலதான் இந்த லாஜிக் வந்து இடம் கிடையாது பக்தியில. தர்க்கத்துக்கு பக்தியில இடம் கிடையாது. எவ்வளவுக்கு அவ்வளவு தர்க்க ரீதியா நம்ம சிந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ரஜஸ்ல தான் மாட்டி இருக்கோமே தவிர பக்தியை தொட முடியாது. சோ இது நம்ம தர்க்க ரீதியா நீங்க கேள்வியை போட்டீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்காது. எப்படிங்க கோபால் எல்லாத்தையும் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே திரும்பி தொடர்றாரு, திரும்ப எப்படிங்க எல்லாம் வருது? இது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நமக்கு வந்து எப்படி தட்டுல பிளேட்ல வந்து பிரசாதம் இருக்கு, நம்ம சாப்பிட்டோம்னா காலி ஆகிடும். அது நம்மளுடைய ஜட ரீதியான எக்ஸ்பீரியன்ஸ். பட் கிருஷ்ணா அப்படி இல்லை. அச்சிந்திய குணஸ்வரூபம், கற்பனைக்கு எட்டாதவர். அவருடைய செயல்கள், அவருடைய ரூபம், அவருடைய தெய்வீக குணங்கள், அவருடைய அழகு நம்மளுடைய கற்பனைக்கு ஜட அறிவுக்கு எட்டாதவர். அதனாலதான் மாமேபிய பரமவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்எக்ஸாஸ்டபிள், அவர் பறந்து விரிந்தவர், எல்லைக்கு அப்பாற்பட்டவர். அப்படித்தானே பகவத்கீதையில நம்ம படிக்கிறோம். சோ அதனால கோபால் வந்து அப்படியே டச் பண்றாராமா, எல்லாமே திரும்ப வந்துடுறது. மாதவேந்திர பூரி போய் பார்த்து பிரமித்து போறாராமா. இதோட நான் நிறுத்திக்கிறேன். அடுத்த வாரம் தொடர்வோம் இந்த மாதவேந்திர பூரியுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதமான
கவர்ச்சிகரமான இந்த லீலைகளை அடுத்து வர தொடர்வோம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் கேள்வி இருந்தால் கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி சந்தேகம் கொஸ்டின் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே ரைட். யாருக்கு கேள்வி இல்லைன்னா நம்ம நிறுத்திக்கலாம் இங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.